வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றுவதில் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்க்க போகிறோம். என்னடா இது, வீட்டில் விளக்கேற்றுவதில் என்ன நன்மை இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நேயர்களே. மேலும் இது நமது தனிப்பட்ட கருத்தில் சிலரிடம் கேட்கப்பட்ட தகவல்களையும் சில புத்தகங்களில் படித்ததையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவே இந்த வீடியோவை பதிவிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பொதுவாக விளக்கெறிந்த வீடு வீண் போகாது என்ற ஒரு பழமொழியே உள்ளது. ஏன் நாம் வீட்டிலும் கோயிலும் விளக்கேற்றுகிறோம் என்று தெரியுமா நேயர்களே? தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் ஒரு சக்தி உள்ளது. அவ்வாறு ஈர்க்கும்போது நம்மை சுற்றியுள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். ஒரு 2 நாள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றாமல் இருந்தால் ஒரு வீடே ஒரு அரண்டு போய் இருப்பதை போல் உங்களுக்கு ஒரு தோற்றம் உருவாகலாம். எல்லோருமே சோர்வாக இருப்பதை போல் தோன்றலாம். இதுவே விளக்கேற்றுவதின் தத்துவம். நம் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களின் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவதால் தூய்மையடைகிறது. பொதுவாக விளக்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம். இதற்கு தடை ஏதும் இல்லை நேயர்களே. ஆனால் பொதுவாக மாலை 6:30 மணிக்கு ஏற்றுவதே நமது மரபு. இதை கருக்கல் நேரம் என்பர். சூரியன் மறைந்ததும் சில விஷசக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி நமது வீட்டிற்குள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒளியின் முன் அந்த விஷசக்திகள் அடிபட்டு போகும். எனவே அந்நேரத்தில் விளக்கேற்றுகிறோம் என்பதே ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன் நேயர்களே. அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டிற்கு சென்று இருக்கும் ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கிறார். இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருகிறார்கள். ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வருவதற்கு என்ன காரணம் என கேட்கிறார். உனக்கு இதெல்லாம் புரியாதம்மா, எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ். இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம். 1 மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கும் தொகையே அதிகம் என சொல்கிறார். அதற்கு அந்த தாய், நாளை நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்த நாள் மாலை வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனமும் தொலைக்கிறது. இருவரையும் கைகால் கழுவி உடைமாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார். அவர்களும் அவ்வாறே அங்கு வருகின்றனர். மனம் வீசும் மலர்களின் வாசம், அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமரச் சொல்கிறார். இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர். பின் கண் திறந்தபோது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். பொதுவாக மெழுகுபொருத்தியை ஏற்ற வேண்டாம். இதன் புகை உங்கள் உடல் நலத்தை கெடுக்கும். மண்ணெண்ணெய் விளக்கும் வேண்டாம். வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை நீங்கள் விளக்கேற்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் விளக்கேற்றினால் அவர்களின் முகப்பொழிவு பன்மடங்கு கூடும். நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விளக்கேற்றுவதால் எவ்வளவு நன்மை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமான். வணக்கம் நேயர்களே.